அருமையான கரம் மசாலா பொடி. ஹாய், ஹலோ, வணக்கம். தோசை டு பீஸா உங்களை அன்புடன் வரவேற்குது. நான் காஞ்சனா ஜெயக்குமார். இந்த கரம் மசாலா பொடி நம்ம பொதுவாக கடைகளில் வாங்கியிருக்கோம். அதை தவிரவும் இது நிறைய வெளியீடுகள் ஏற்கனவே நிறைய பேர் போட்டிருக்காங்க. ஆனால் நாம் ரொம்ப வித்தியாசமாக, அருமையாக, சுலபமாக, சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு விதத்தை பார்க்க போகிறோம். இந்த பொடி எல்லா மசாலாக்களையும் போடலாம். ரொம்ப அருமையாக இருக்கும். செய்து தான் பாருங்களேன். இந்த கரம் மசாலா பொடி அப்படின்றது ரொம்பவே ஒரு சுலபமான, அதே நேரத்தில் நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா பொருட்களையும் வைத்து ரொம்ப அழகாக செய்யக்கூடிய ஒரு பொடி. இதை பற்றி ஒரு சின்ன குறிப்பை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது இதை நிறையா அரைத்து பொடித்து நம்ம வச்சுக்கிறதுனால என்ன ஆகும்னா, இதனுடைய மனம் ஒரு முறையும் திறக்கும் பொழுது அது காற்றில் கலக்க நம்மளுக்கு அதனுடைய மனத்தன்மை குறைஞ்சிட்டே இருக்கும். அதை தவிர்க்கிறதுக்காக நம்ம வீட்டில் செய்யும்பொழுது எப்பொழுதுமே குறைவாக செய்து வச்சுக்கலாம். சுலபமாக செய்ய முடியும் இல்லைங்களா? அப்போ நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறதுக்காக இதை எடுத்துருக்கேன். இங்கே பாருங்கள், இது மாதிரி ஒரு கரண்டி எடுத்துக்கலாம். ஒரு தேக்கரண்டி அளவுக்கு எல்லா மசாலா சாமான்களையும் எடுத்துக்கலாம். ஜீரகம் மட்டும் நல்லா 2 தேக்கரண்டி எடுத்துக்கலாம். மிளகும் 2 தேக்கரண்டி எடுத்துக்கலாம். மற்றபடி இது எல்லாமே ஒரு தேக்கரண்டி அளவே எடுத்துக்கோங்க. இதில் எல்லாத்தையும் நாம் இப்போ வறுக்க போகிறோம். அந்த வறுக்கிறது எப்படி வறுக்க போகிறோம்னா, ரொம்ப லேசாக வறுப்படணும். அதாவது நம்மளுடைய மிக்சி ஜாரில் போட்டு அரைக்கிறதுக்கு அதுக்கு ஒரு முறுமுறுப்பு தன்மை இருக்கணும். அப்போ தான் நல்லா அரையும். அதற்காகவே வறுக்கிறோம், தவிர வேறு எதுக்காகவும் வறுக்கல. நம்ம மற்றதெல்லாம் பொதுவாக வறுத்து அதனுடைய நிறம் மாறுபடணும் அல்லது அதனுடைய மனம் வரணும் அப்படின்னு வறுப்போம் இல்லைங்களா? அப்படி வறுக்காமல் இது இதனுடைய தன்மை கொஞ்சம் முறுமுறுப்பாக அரைச்சி கொடுக்கறதுக்கு இலகுவாக இருக்கணும் அப்படின்றதுக்காக மட்டுமே வறுக்கிறோம். ஒரு தேக்கரண்டி அளவுக்கு கிராம்பு சேர்த்துக்கலாம். பார்த்தீங்களா, இந்த கிராம்பு வறுபட்டுடுச்சு. அதாவது அதனுடைய எந்த மாற்றமும் வரல, ஆனால் அதனுடைய மனம் வருது. ரொம்ப வறுபடக்கூடாது. விரல் வச்சு எடுத்தீங்கனாலே அந்த சூடு பொறுக்கிற தன்மை இருக்குது அப்படின்னாவே போதும்னு அர்த்தம். இப்போ நம்ம எடுத்துடலாம். அடுத்தது ஒரு தேக்கரண்டி அளவு ஏலக்காய். ஏலக்காயின் தோல் மெதுவாக வெடிக்கிற மாதிரி ஆரம்பிச்சிருக்கு, பிரிஞ்சு கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நம்ம இதை அடுப்புலேருந்து எடுத்துடலாம். அடுத்தது பட்டை போடலாம். நமது பட்டை நல்லா வறுபட்டுடுச்சு. ஏன்னா மனம் வருது. அது நீங்கள் வறுக்கும் பொழுது தெரியும், அதனுடைய மனம் நம்மளுக்கு தாங்க முடியாத அளவுக்கு அப்படியே உள்ளே போகும். அதனால் நம்ம இந்த வறுபட்ட ஒரு மனம் வந்தோடனே நம்ம எடுத்துடலாம். இப்போ பிரிஞ்சி இலைகள் இதை எடுத்துடலாம். மராத்தி மொக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு மசாலா சாமான். இது கடையில் பொதுவாக கிடைக்கும். அப்படி கிடைக்கலன்ற பட்சத்தில் இதை நீங்கள் விட்டுடலாம். ஆனால் இதனுடைய மனம் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால தான் நம்ம இதை போடுறோம். இப்போ இது வறுபட்டுடுச்சு, எடுத்துடலாம். இது ஜாதி பத்திரி சேர்க்குறோம். இது என்னென்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்மளுடைய ஜாதிக்காயின் மேலே இருக்கக்கூடிய ஒரு பூ போன்ற வடிவம் இது. அந்த பூவை தான் நம்ம இப்போது போட்டு வறுத்துட்ருக்கோம். இதையும் லேசாக வறுத்திங்கன்னா போதும். அடுத்தது அன்னாசி பூ சேர்த்துக்கலாம். அன்னாசி பூ நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். பொதுவாக நம்ம நிறைய சமையல்களில் இஞ்சி சேர்த்துப்போம் இல்லைங்களா? இஞ்சிக்கு பதிலாக நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணுறோன்னா சுக்கு சேர்த்துக்கிறோம். அதாவது உலர்ந்த இஞ்சி. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஜாதிக்காய் சில பேர் அரை ஜாதிக்காய் உபயோகப்படுத்தினாலும் போகிறோம். இதனுடைய மனம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் அரை உபயோகப்படுத்தினாலும் போகிறோம். ஆனால் கொஞ்சம் உடச்சிட்டு வறுத்துக்கலாம். நல்லா வறுபட்டுடுச்சு. கடைசியாக இப்போது மிளகு, ஜீரகம் மற்றும் சோம்பு எல்லாத்தையும் போட்டுடலாம். இதுவும் லேசாக வறுபட்ட போகிறோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதை நல்லா ஆற விட போகிறோம். இப்போ நம்ம இதை நல்லா ஆற விட்டுடலாம். அதாவது ஓரளவுக்கு நல்லா ஆறினாதான் அரைக்கும் பொழுது இது ஒரு தன்மை மாறாமல் நம்மளுக்கு கிடைக்கும். இல்லைன்னா தண்ணீர் பட்ட மாதிரி, எண்ணெய் பட்ட மாதிரி நம்மளுக்கு கொஞ்சம் இதனுடைய தன்மை கிடைக்கும். அதனால் கொஞ்சம் ஆற விட்டுருங்க. அந்த சூடு தன்மை போகட்டும். கையில் தொட்டு பார்த்தா இப்போ நல்லா சூடாக இருக்குது. அந்த தன்மை கொஞ்சம் குறையட்டும். குறைஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்துடலாம். 2 நிமிஷம் காத்திருக்கலாம். இதனுடைய நெடி நம்மளுக்கு திறந்தோன்னா நம்மளுக்கு தொண்டை, கமரால் மற்றும் மூக்குக்குள்ளே போச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் ஒரு 2 நிமிஷம் கழித்து இதை திறக்கலாம்.
நம்மளுடைய கரம் மசாலா பொடி தயாராகிடுச்சு. அருமையான இந்த பொடியை அரை தேக்கரண்டி அல்லது ஒரே ஒரு தேக்கரண்டி போட்டிங்கனாலே போதும். நம்ம செய்கிற அனைத்து வகையான குழம்புகளும் ரொம்பவே நல்லாயிருக்கும். செய்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் நிச்சயமாக சந்தோஷமாக சொல்வீங்க இன்றைக்கி குழம்பு நம்ம பொடியில் பண்ணதுன்ட்டு. நம்மளே தயார் பண்ண கரம் மசாலா பொடி வச்சு நம்ம செய்ய போகிற பதார்த்தங்களில் போட்டு நம்ம எல்லாரையும் அசத்த போகிறோம். இந்த பொடியை சிறிதளவாக செய்து பார்த்து நிச்சயமாக மகிழ்ந்து உங்களுடைய கருத்துக்களை எங்ககிட்ட பகிர்ந்துக்கோங்க. தோசை டு பீட்சா என்றென்றும் உங்கள் நாவிற்கும் வயிற்றிற்கும் நல்லதொரு சுவை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ப்ரெஸ் பண்ணுங்கள். தோசை டு பீட்சாக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சப்ஸ்கிரிப்ஷன் முற்றிலும் இலவசம். நன்றி, வணக்கம்.